ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குக் வித் குட்டி இல்லைங்க. எப்பவும் போல ஒரு வித்தியாசமான வடை ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இந்த வடை வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிற மசால் வடையோட சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம எதில் செய்கிறோன்னா, இந்த மொச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, மொச்சை பருப்பு, மொச்சக்கொட்டை அப்படி எது வேணால் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. பச்சையாக இருக்கு இல்லைங்களா, அது உரிச்சு தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் செய்கிறேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு மிக்சியில் கொஞ்சமாக சோம்புங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்க மொச்சைக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, ஒரு 4 பல்லு வந்து பூண்டு, அப்புறமா இந்த மொச்சை வந்து கொஞ்சம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. மீதி வந்து கோர்ஸாக வந்து நம்ம அரைச்சிக்கிறோங்க. ரொம்ப வந்து சட்னி மாதிரி ஓட்டிடக்கூடாதுங்க. விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இது பச்சையாக தானங்க இருக்குது, அதனால சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இது மாதிரி பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்த பேட்சை வந்து அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, உங்களுக்கு பெரிய மிக்சியாக இருந்தால் ஒரே ஸ்லாட்டில் அரைச்சிக்கோங்க. இது மாதிரி வந்து ரொம்ப நயன்னு அரைச்சிடக்கூடாதுங்க. இது மாதிரி அரைச்சி வச்சுட்டு இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக, கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நம்ம மசால் வடைக்கு பிசைஞ்சிக்கிற மாதிரியே பிசைஞ்சிக்கிறோங்க. இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. பச்சை மிளகா தான் நம்ம அரைச்சிட்டோங்க. இது எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டோங்க. சின்ன சின்ன உருண்டையும் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வந்து வடை தேவையோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து பச்சை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் வந்து சேர்த்துக்கிறோங்க. பச்சையானா நம்ம அரைக்காமல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, நம்ம வடைப்பருப்புக்கு செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க. இது வந்து 1-2 வந்து எண்ணெயில் போட்டப்போ வெடிச்சுதுங்க. அதனால் ஒரு நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த முழுசாக சேர்த்துறத மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெடிக்கிறனா சீடை வெடிக்கிற மாதிரிலாம் வெடிக்கலைங்க, சும்மா ஒரு பஸ்டான மாதிரி ஒன்று இருந்ததுங்க. மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கடல மாவு, அரிசி மாவு எதுவுமே சேர்த்து இது கூட வந்து நம்ம பான் பண்ண தேவையில்லைங்க. இந்த வடையே வந்து நம்ம மசால் வடை செய்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக வருங்க. தட்டி தட்டி போட்டு எடுத்துட்டா போதுங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பொரிய வைக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிட்டோம்னா நம்ம மேலே வந்து ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிடுங்க, உள்ளே வந்து வேகவே வேகாது. அதனால தான் இந்த வடை வந்து அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அபாரமாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரில. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்குங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குங்க. இந்த இலை வந்து எங்கள் வீட்டில் முன் வாசலில் வந்து கடம்ப மரம் இருக்குங்க. அதோட இலையில தான் சும்மா வீடியோக்காக டெக்கரேட்காக வச்சுருந்தேங்க. இந்த கடம்ப மலரை பற்றி கூட இப்போ நிறைய பூ விட்டுருக்குங்க மரம், அதை பற்றியும் சொல்கிறேங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து சேவில் போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு வடையாக இருக்குங்க. தேங்க்யூ.